வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உள்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி வராததால் நாளை புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நாளை அதாவது 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. கடந்த 3ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி புதிய அமைச்சர்களாக ராஜவேலு, காரைக்கால் ராஜசேகர் ஆகியோர் 2 பேரின் பெயர் அடங்கிய பட்டியலை ஆளுநர் கைலாசநாதனிடம் வழங்கினார். புதிய அமைச்சர்களுக்கான பெயர் பட்டியலை உடனடியாக ஆளுநர் கைலாசநாதன் மத்திய உள்துறை அமைச்சக அனுமதிக்காக அனுப்பி வைத்தார். இந்நிலையில் நேற்று இரவு வரை அமைச்சர் பதவி ஏற்பிற்கான உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் வரவில்லை. ஒருவேளை இன்று இரவுக்குள் ஒப்புதல் வந்துவிட்டால் நாளை காலை 9:45 மணியளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள லோக் நிவாசில் 2 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். தற்போது 2 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றுக் கொள்கிறார்கள். மீதமுள்ள ஒரு அமைச்சர் பதவியை தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முடிந்த பின் நிரப்பலாம் என்று முடிவில் முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் கைலாசநாதன் சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. ஆளுநர் கைலாசநாதன் தலைமை தாங்கினார். விக்னேஷ் கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்தினார். தலைமை செயலர் சரத் சௌகான் நோக்க உரையாற்றினார். அரசு செயலர் ஸ்மிதா வரவேற்றார். விழாவில் 2025-26 ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை மற்றும் புதுச்சேரியின் பாரம்பரிய மரங்கள் கையேடும் வெளியிடப்பட்டது. சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் தனசுந்தராம்பாள் தொண்டு நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் விருதும், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை தொடர்பான ஆய்வுகளில் சிறந்து விளங்கிய கல்லூரி மாணவர்களுக்கு காலநிலை மாற்ற ஆராய்ச்சியாளர்கள் விருதுகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நேற்று அதிகபட்சமாக 104 டிகிரி வெயில் பதிவானதால் மக்கள் அவதிக்குள்ளாக்கினர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் வெயிலின் தாக்கம் குறையாமல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று வெயிலின் அளவு அதிகபட்சமாக 104 டிகிரி பதிவானது. நடப்பாண்டில் புதுச்சேரியில் 12வது முறையாக வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவாகியுள்ளது. நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பகல் நேரத்தில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கினர். மதிய வேளையில் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி பல இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. கடும் வெயிலால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கட சுப்பா நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை, வெங்கட சுப்பா ரெட்டிகார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் வெங்கட சுப்பா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த தூய இருதயாண்டவர் பசிலிக்காவில் 119வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதயாண்டவர் பசிலிக்காவில் 119வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி காலையில் சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பசிலிக்கா அதிபர் பிச்சை முத்து, துணை பங்கு தந்தை வின்சென்ட், ஆன்மீக தந்தை ஆரோக்கியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக பசிலிக்காவை சுற்றியுள்ள வீதிகளில் பவனியாக கொண்டு வரப்பட்டு பின்னர் பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலய கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நவநாட்களில் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். தொடர்ந்து 14ஆம் தேதி ஆடம்பர தேர் திருவிழாவும் 15ஆம் தேதி கொடியிறக்கமும் நடைபெற உள்ளது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்தநாளையொட்டி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் பிறந்தநாளையொட்டி
மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்தநாளையொட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷன் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. அதேபோல பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனாமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்டித்து நேற்றிரவு அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே மறைமலையடிகள் சாலைகள் போக்குவரத்திற்கு இடையூறாக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுகின்றன. இதனை கண்டித்து அப்பகுதியையொட்டியுள்ள ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர், சுப்பையா நகர் ஆகிய பகுதிகளை சார்ந்தவர்கள் நேற்றிரவு திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் போக்குவரத்து போலீஸ் எஸ்பி ரச்சனா சிங் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வரும் காலங்களில் போக்குவரத்து இடையூறு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தரப்பில் உறுதியளித்ததை தொடர்ந்து 8:30 மணியளவில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதன் பின்பு அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சுய தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் குறைந்த கட்டணத்தில் தொழில் பயிற்சிகளை வழங்குகிறது. அனுபவமிக்க மற்றும் திறமையான பயிற்றுநர்களால் சுய தொழில் துவங்க முழுமையான வழிகாட்டுதல், மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அதன்படி பெண்கள், மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல், ஆரி ஒர்க், அழகு கலை, சோப்பாய்கள் மற்றும் பினாயில் தயாரிப்பு, அலங்கார நகை தயாரிப்பு, சாம்பிராணி தயாரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆர்வமுள்ள மகளிர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நடேசன் நகர் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கூட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பிபிஏ இசை, பிபிஏ நடனம், பிஎஃப்ஏ ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்புகள் உள்ளன. இங்குள்ள இசைத்துறைகள் குரலிசை, வீணை, வயலின், மிருதகம் ஆகிய கலைகளும், நடனத்துறைகள் பரதநாட்டியம் மற்றும் மோகினி ஆட்டமும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. நுண்கலைத்துறையை பொறுத்தமட்டில் வரைதல், ஓவியம், ஜவுளி வடிவமைப்பு, காட்சி தொடர்பு வடிவமைப்பு மற்றும் சிற்பக்கலை ஆகிய முதன்மை பாடங்களுடன் கூடுதல் திறன்களாக நிழல்பட கலை, அச்சு பதித்தல், கணினி வரைவிகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் கற்றுத்தரப்படுகின்றன. இப்படிப்புகளுக்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சென்டாக் வாயிலாக சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன. 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டு இருந்த சூழலில் இந்த காலக்கெடு வரும் 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளன. வில்லியனூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். செவிலியர்கள் தேவி, நீலக்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்று காச நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞானசெல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தர்கள் கண்ணபிரான், பாண்டியன், சேகர், குணசேகர், கலிய முருகன், மாணிக்கம், ஸ்ரீதர், சரவரன், ராஜேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அருள் புரியும் ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செல்லிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும்
அறங்காவலர் குழுவினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் முவன்கரே வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். காரைக்காலில் அப்போலோ மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சென்னை அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் மற்றும் சசி சர்வீஸ் பாலிகிளினிக் இணைந்து காரைக்காலில் சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் செரிமான மண்டல நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜ் மற்றும் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஜய் நரசிம்மன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கினர். முகாமில் வயிறு மற்றும் குடல் தொடர்பான நோய்கள், அமிலத்தன்மை, செரிமான கோளாறுகள், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும், இதய நோய்கள் மற்றும் நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் குறித்தும் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் முகாமில் பரிசோதனை செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு தேவையான மேல் சிகிச்சைகள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வழங்கப்பட உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பொதுமக்களிடையே ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முகாம் பயனுள்ளதாக அமைந்தது. இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை சசி சர்வேஷ் பாலிகிளினிக் உரிமையாளர் வாசுதேவன் மற்றும் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். கரிக்கலாம்பாக்கம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிய குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கரிக்கலாம்பாக்கம் கிராமம் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிதாக இலவச பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் பொதுப்பணித்துறை மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்கு ரூபாய் 18 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலமாக கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வரர் ராவ் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு கூட்டத்தில் அரசு விழாக்களில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. சங்கத் தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் மோகன்தாஸ் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற ரங்கசாமிக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறது. புதுச்சேரியில் மும்மொழி கல்வியை கைவிட்டு இருமொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும். அரசு விழாக்களில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும். நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் தமிழ் அறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும். புதுவை தமிழ்ச்சங்க கூட்டம் வரும் 13ஆம் தேதி விழுப்புரத்தில் நடத்துவது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.